பாதுகாப்பானாக. தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும். அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். சுப்ஹானல்லாஹ். நோயில் அவதைப்படுகிறீர்களா? எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லையா? எல்லோரும் கைவிடுகிறார்களா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், 2 ரக்அத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள், லா மரீத இல்லா ஷஃபைத யா ரப், நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ். எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும். உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும். கடனில் பிரச்சனையா? கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா? வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். குழந்தை இல்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். நிறுவனத்தில் வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள். வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை. இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும். தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகையில் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேளுங்கள். எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூத். ஃபஅக்ஸிரு ஃபீஹி மினத் துஆ, அதில் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தாஹா 124 125வது வசனங்கள், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் பேசுகிறது, கேளுங்கள். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என் நினைவில் இருந்து யார் தூரமாகிறானோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம். கோடிகள் இருக்கும், ஆனால் நெருக்கடி இருக்கும். லட்சங்கள் குமையும், நெருக்கடி இருக்கும். நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம். ஏன்? என் நினைவில் இருந்து அவன் தூரமானால். ஜும்ஹூர் அஹ்லு தஃப்சீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து, அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது அஸ்ஸலாஹ். தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும், பிரச்சனைகள் நெருக்கடியாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, தொழிலில் நிம்மதி இருக்காது, கல்வியில் நிம்மதி இருக்காது. எதை தொட்டாலும் சோதனையில் முடியும். தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை தான். கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா? உண்டா இல்லையா? கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா? கிடையாது. ஆனால் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் ஃபஜ்ர் தொழவில்லையோ அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவில் தூங்கும் பொழுது ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். எத்தனை முடிச்சுதா? எத்தனை முடிச்சு? 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான், இரவு தூரமானது, இரவு தூரமானது, தூங்கு, நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது அவன் எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது. எப்போது உது செய்கிறானோ 2வது முடிச்சு அவிழ்கிறது.
எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது. அப்போது அவன் நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், ஆரோக்கியமானவனாக, மகிழ்ச்சியுடையவனாக, நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான். அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான். ஆனால் 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் ஹபீஸன் நஃப்ஸ், அசுத்தமான உள்ளத்தோடு, கஸ்லான், சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான். புரியுதா? அந்த 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி. ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறித்தனத்தால் நிரம்பி இருக்கும். மேலும் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான். அவன் யார்? அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன், தூதரால் சபிக்கப்பட்டவன், மூமின்களால் சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். நல்ல பதிஞ்சுக்கோங்க, நல்ல உள்ளத்தில் அழுத்தி தேய்ங்க இந்த ஹதீஸ. 2 தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். அல் ஃபஜ்ரு வல் இஷாஉ. இதுவெல்லாம் அல் ஃபஜ்ர் வல் இஷா. நான் சொல்கிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால், சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய வழக்கமுடையவர் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாம் முனாஃபிக் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்க முஃமின் நினைச்சுக்கோங்க, அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தானா சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால், நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத். பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். ஒன்று சொல்லவா? 5 நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான். 5 நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே செல்லுவான்? எங்கே செல்லுவான்? இவன் நரகம் செல்லுவான். யார் அவன்? அதாஉஸ் ஸலாத், தொழுகையை வீணடிப்பான். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற நரக ஆற்றில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான். தொழுகையை பாழாக்குபவர்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அஹ்ஹருஸ் ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவன். தொழுகையை விடுறவங்க கிடையாது நரகத்துக்கு போறவங்க. அவங்களுக்கு நரகம், சக்கரண்ட நரகம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் செல்லுவான். தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால், குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு, காலை 7 மணிக்கு உங்களுக்கு ஃபஜ்ர் வருதுன்னா, மதியம் 6 மணிக்கு உங்களுக்கு லுஹர் அஸர் வருதுன்னா, உங்களுக்கு மகரிப் எல்லாம் 8 மணிக்கு, இஷாவெல்லாம் காலையில எழுந்ததுக்கு பிறகுதான் வருகன்னு சொன்னா, நீங்க 5 நேர தொழுகையை தொழுதாலும் இந்த தொழுகையுடைய கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு கிடைக்காது. ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவர்களை கய்யா என்ற நரக ஓடையில் அல்லாஹ் சங்கமிக்க வைப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழு